Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து திருப்போம் ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு. ரோமர் 12 1ஆம் வசனத்துல. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நல்லா கவனிங்க, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்றாரு. விசுவாசிகளை பார்த்து உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேணும். நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவரே நான் சாகவும் தயார். கர்த்தர் சொல்ற வேணாம், சாக வேணாம். நிறைய பேர் பாருங்க, அப்படியே புத்தி அப்படியே எங்க டைரக்ஷன் வேற மாதிரி போயிடுச்சு அவங்களுக்கு. நான் ரத்த சாட்சியா மாதிரி, ரத்த சாட்சியா இப்ப என்னத்துக்கு அவசரம், வேண்டாம். அவர் சொல்றாரு, முதல்ல ஜீவ பலியா ஒப்பு கொடு. ஜீவ பலியா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறதுனா என்ன? உனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்குள்ள ஒரு உயிரை கொடுத்திருக்கிறேன், உனக்கு ஆத்மாவை கொடுத்திருக்கிறேன். இது என்னத்துக்கு கொடுத்திருக்கிறேன்? இந்த சரீரத்தை வைத்து என்னுடைய நோக்கத்தை இந்த பூலோகத்தில் நிறைவேற்றபடியாய் கொடுத்திருக்கிறேன். அப்ப சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறதுன்னு சொன்னா, என்னுடைய சரீரத்தை நான் உபயோகப்படுத்தி, ஐ மஸ்ட் என்கேஜ் மை பாடி. என்னுடைய சரீரத்தை நான் ஏதோ ஒரு வேலையில கொண்டு போய் செலுத்த வேண்டும், அதை கொண்டு ஒரு வேலையை செய்ய வேண்டும். என்ற சரீரம் அதற்காக கொடுக்கப்பட்டது. என்ன வேலையை செய்ய வேண்டும்? கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அந்த வேலையை நான் செய்ய வேண்டும். என்ற சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுப்பது என்று சொன்னால், என்னுடைய சரீரத்தை கர்த்தருடைய நோக்கங்களுக்காக, திட்டங்களுக்காக, அவருடைய யோசனைகளும் சித்தமும் நிறைவேறும்படியாக என்னுடைய சரீரத்தை நான் அர்ப்பணித்து, இந்த சரீரத்தை கொண்டு அவருடைய சித்தத்தை நான் நடப்பிக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனைன்றது வெறும் கோயில்ல வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கையை உயர்த்தினா மட்டும் போதாது. கையை உயர்த்தோம், கரெக்ட், வர்ஷிப் பண்றோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், நல்லதுதான். ஆனா அது ஒரு நாள்ல ஏதோ ஒரு மணி நேரம் பண்ற காரியம் அல்ல புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனைங்கிறது ஒரு வாழ்க்கை. புத்தி உள்ள ஆராதனைங்கிறது டெய்லி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. எப்படி வாழுகிறீர்கள்? டெய்லி எப்படி தினந்தோறும் நாம் வாழுகிறோம்? இந்த சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அந்த காலத்துல சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும், நாங்க போய் அப்படியே கிடக்கிறது முன்னால ஆல்டர்ல. அப்படியே சரீரம் இந்த ஆண்டவரே, இதோ என் சரீரத்தை கத்த சொல்றேன். அப்ப இங்க வந்து கிடக்க சொல்ல உடனே நானு போய் இதை வச்சு ஏதாவது செய்யுன்னு சொல்லியிருக்கேன். நான் உனக்காக என்ன வச்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சு அதை செய்யறதுக்காக இந்த கைகளை உபயோகப்படுத்து, இந்த கால்களை உபயோகப்படுத்து, மூளையை உபயோகப்படுத்து, இந்த சரீரத்தை உபயோகப்படுத்து. இங்க வந்து கிடக்கிறதுக்காக இல்லை, இதோ ஆண்டவரே, இதோ ஆண்டவரேன்ட்டு. புத்தி உள்ள ஆராதனை என்ன? இங்க அதான் சொல்லிப்படுது, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் சரீரங்களை. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது பாருங்க. ஜீவ பலின்னு சொன்னா கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற சரீரத்தை வச்சு, அதான் ஜீவ பலி. கர்த்தருக்காக சாகிறது இல்ல. ஹலோ, கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய சித்தத்தை அறிந்து நான் செயல்பட வேண்டும், அதை செய்யும்படியா அர்ப்பணிக்க வேண்டும், இந்த கரங்கள் அதை செய்யும்படியா அந்த பிரயாசத்தில் இறங்க வேண்டும். அதுதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது. வசனத்தை கவனிங்க, 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. நல்லா கவனிங்க, என்ன பற்றி பேசிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் எனக்காக என்ன வச்சிருக்கிறார் நான் எப்படி அறிஞ்சுக்கிறது? எனக்குள்ள என்ன திறமைன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி இதை டிஸ்கவர் பண்றது? எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்குள்ள என்ன இருக்குதுன்னு எப்படி தெரியும் எனக்கு? அதுக்கு தான் சொல்றேன். இப்போ அதான் சொல்றேன், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்ல போனால், இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா ஆளுங்களை போல இருக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம்னா இந்த உலகத்தார் மாதிரி ஏதோ ஏதோ ஒண்ணுங்க போதுங்க, சல்தாஹே ஓடுது அப்படியே வண்டி, கட்ட வண்டி மாதிரி ஓடிட்டு இருக்கோம். பரவாயில்ல, ஓடிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு, வாழ்நாள் முழுக்க ஓடுது வண்டி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை அப்படி இருக்காதுங்கிறாரு. எல்லாரும் மாதிரி ஏதோ போதுங்க, ஏதோ ஏதோ வயித்தை கழுவுறேன். உலகத்துல கேட்டீங்கன்னா பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இவன் மென்டாலிட்டி நமக்குள்ள வந்துடக்கூடாது. ரொம்ப எனக்கு பிடிக்காது பாருங்க. வயிற்று கழுவுனா போதும், அரை வயிற்று கஞ்சி போதும், அரை வயிறு நிரம்பினா போதும். பெரிய பரிசுத்தவான்கள்லாம் அதுல இப்படி இருக்கிறாங்க. எனக்கு முழு வயிறு நிரம்பணும், இந்த கதைலாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது பாருங்க. இந்த பக்தி மார்க்கத்துல நான் இருக்க விரும்பல, பிடிக்காது எனக்கு. கர்த்தர் சொல்றாரு, பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியும், அவன மாதிரி இருக்காது நீ.
வர வைத்த கடுகிற கேஸ் போதும், ஒண்ணுமே வேணாம், ஏதோ இன்னைக்கு ஒரு கஞ்சி கிடைச்சா போதும், வேணாம். அப்படி பிரபஞ்சத்தின் வேஷத்தை தெரியாமல் இவனை போல இருக்காமல், இந்த உலகத்தார போல நீ இருக்காத. அவன் நினைக்கிறது போல நினைக்காத. அவன் நினைக்கிறான் இதுதான் வாழ்க்கைன்னு, அவன் நினைக்கிறான் இதுதான் பரிசுத்தம்னு, அவன் நினைக்கிறான் இது பெரிய உன்னதமான ஒரு வாழ்க்கை நினைக்கிறான். நீ அப்படி இருக்காத. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், எல்லா கிறிஸ்தவர்களை போல நீ இருக்காமல், அறிவில்லாத கிறிஸ்தவர்களை போல நீ இருக்காமல், விவேகம் இல்லாத கிறிஸ்தவர்களை போல இருக்காமல், தேவனுடைய சித்தத்தை அறியாத கிறிஸ்தவர்களை போல இல்லாமல், அவர்களை போல இல்லாமல், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. எப்படி சொல்லி இருக்கு பாருங்க, எனக்கு அப்படியே உற்சாகமா இருக்கு எனக்கு அதை நினைக்கும் போதே. இவரை போல இல்ல இருக்காத. நான் ரொம்ப நாளைக்கு மேல டிசைட் பண்ணிட்டேன், இந்த ஆளுகளை போல இருக்க போறது இல்லை. நான் என்ன சொல்லு, நான் உங்களை இந்த ஆளுகள் போல இருக்க மாட்டேன். ஒண்ணுமே இல்லைன்னா கூட இவங்கள மாதிரி நான் இருக்க மாட்டேன். எனக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குது, என் கையில ஒண்ணு இல்லைன்னா கூட எனக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குன்னு சிந்திக்க ஆரம்பித்தேன். அற வைத்த கழுவுறது, ஏதோ கஞ்சி கடிச்சா போதும், ஏதோ மோட்சம் போனா போதும், எப்படி வாழ்ந்தா என்ன, என்னமோ இப்படியே போனா போதும், ஓட்டினா போதும், இந்த வாழ்க்கை நான் வாழ மாட்டேன். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு, பகுத்தறிவதற்கு மனம் புதிதாக வேண்டும். அந்த மனம் புதிதாகும் போது மறுரூபமாகிறோம், மாறி விடுகிறோம். நாம் எத்தனை பேர் சொல்லுங்க, மாறிக்கொண்டே இருக்கிறோம். மனம் மாறிக்கிட்டே இருக்குது, மனம் புதிதாகி கொண்டே இருக்குது. உலகத்தான போல சிந்திக்கிறது இல்ல, மறுரூபமாகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே நாளைக்கு பணக்காரன் ஆயிருவீங்கன்னு சொல்ல, நான் அந்த மாதிரிலாம் இங்க சொல்றது கிடையாது. இதுல விளையாட்டு கிடையாது. நான் என்ன சொல்றேன், இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது உங்களுக்குள்ள என்ன இருக்குது என்று சொல்றதுக்காக நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதை நீங்க விசுவாசித்து, இதை தியானித்து, இதை உங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு, இதை நம்பி ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை பகுத்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உள்ளம் உங்களுக்கு உண்டாகும் போது, அந்த விதத்துல நீங்கள் வாழும் போது கர்த்தருடைய சித்தம் என்ன, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என குறித்து சும்மா இவர் சொல்றாரு எப்படி இருக்கணும், அவர் சொல்றாரு அப்படி இருக்கணும்னு. நான் சின்ன பையனா இருந்த காலத்துல முக்காவாசி பேர் என்ன சொன்னாங்க, அடியன் 2 வேஷ்டி 2 சட்டை. ஒரு ஆவிக்குரிய விசுவாசிக்கு அதுக்கு மேல இருக்க கூடாது, அதுக்கு மேல என்ன அப்படின்னாங்க. இவங்க பேச்சை கேட்டிருந்தானே என்ன ஆகுறது, ஒண்ணு கொடியில தொங்கணும், இன்னொன்னு மேல தொங்கணும், இப்படியே சொல்லுவாங்க. இதுதான் பிரசங்கம். அடியேன கர்த்தர் இவர்கள் கையில இருந்து விடுவித்ததுனால 1000 கோடி ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு தினந்தோறும் நான் செலுத்துகிறது உண்டு. வேண்டாம், இந்த புத்தியே இருக்க கூடாது. மனம் புதிதாக வேண்டும். இவரை போல வேஷம் தெரியாமல் இதை கொண்டாந்து என்னுடைய மனதை நிரப்பி இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று பகுத்து அறியத்தக்கதாக, சும்மா அவன் சொல்றது இவன் சொல்லி எல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றது இல்ல. நல்ல கவனிங்க, அதை பகுத்தறியும்படியாக, டு டிவைட் தி வேர்ட் ஆஃப் ட்ரூத், அதை கரெக்டா புரிஞ்சு டைசெக்ட் பண்ணி கரெக்டா புரிஞ்சு எது வாழ்க்கை, எது கர்த்தருடைய சித்தம், எது நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்று அறிந்து, அது அறியணும்னா மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகிற அளவுக்கு உபதேசத்தை கேட்கணும். சிலர் நினைக்கிறாங்க, எங்க போனா என்னங்க பக்கத்திலேயே ஒண்ணு இருக்குங்க, போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துடுறேன், உட்காந்துட்டு போங்க. மனம் புதிதாக போறது இல்ல, ஒண்ணும் ஆக போறது இல்ல. வசனத்தை கேட்க வேண்டும். இருக்கீங்களா? கேட்டால்தான் மாற முடியும், அதை வாங்கி படிச்சாதான் மாற முடியும். சும்மா ஒண்ணும் மாறாது. பக்கத்திலேயே இருக்கிற இடத்துல போய் சும்மா உட்கார்ந்துட்டு இப்படியே வந்துடுறதுனால ஒண்ணும் மாற போறதே கிடையாது. எப்படி கண்டுபிடிக்க போறோம், உள்ள என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க போறோம், என்ன திறமை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க போறோம்? மனம் புதிதாக வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய சித்தம், நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறிய முடியும். அப்பதான் நல்லா கவனிங்க. 1ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்கு? சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கள். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. சரீரத்தை ஜீவ பலினா என்ன? சரீரத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தி கர்த்தருக்காக வாழுங்க. அவர் என்ன நோக்கத்துக்காக உங்களை வச்சிருக்காரு உலகத்துல, இந்த சரீரத்துல, அதுக்காக இந்த சரீரத்தை உபயோகப்படுத்துங்க. அதுதான் ஜீவ பலி. வாழுங்கன்னு அர்த்தம். ஜீவ பலின்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? கர்த்தருக்காக இந்த சரீரத்தை கொண்டு வாழுங்கள். கர்த்தருக்காக வாழ்றதுனா ஏதோ கோயிலுக்கு போனோம் வந்தோம் பைபிள் வாசம் பரிசுத்தமா அப்படி கிடையாது. இந்த சரீரத்தை கொண்டு என்ன செய்யணும் என்று வச்சிருக்கார் கர்த்தர், என்ன நிறைவேற்றணும் நீங்கள் வைத்திருக்கிறார், அதற்காக இந்த சரீரத்தை பிரயாசப்படுத்துங்கள். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை.
இந்த சரீரத்தை கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்து கொண்டிருந்தேன்னா நான் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவனா இருக்கிறேன். சும்மா அல்லேலூயா அல்லேலூயான்றதல்ல, சும்மா ஏதோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு போறதில்ல, கிடையாது. புத்தியுள்ள ஆராதனைனா நான் இப்படியே வாழ்றது, கர்த்தரை ஆராதிக்கிறேன், என்னுடைய சரீரத்தின் பிரயாசத்தை அதுல ஈடுபடுத்துகிறேன், முயற்சியில எடுக்கிறேன். அதை சொல்லிட்டு 2ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, மற்றவங்களை போல இராத, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொள்ள பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகணும். மனதை புதிதாக்கு, வேற விதத்துல சிந்திக்க ஆரம்பி. ரெவல்யூஷனரி திங்கிங், புதிய விதத்துல சிந்திக்க ஆரம்பி. சும்மா ஏதோ இதுலயே பிறந்து நான் இதுலயே வளர்ந்தேன் அப்படின்னு இருக்க கூடாது. நானும் இதுலயே பிறந்து இதுலயே தான் வளர்ந்தேன், நடுவில் மாறிட்டேன். இருக்கீங்களா? நல்ல விதத்துல மாறி இருக்கேன். மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாங்கன்னு சொல்றாரு.